சமூகம் மற்றும் கலாச்சார தலங்களில் சனாதனத்தை நிலைநாட்டுவதற்கு அல்லது பாதுகாப்பதற்கு தலைமுறை தலைமுறையால் நிறைவு வருகிற இந்த சமூக ஒழுங்கை சீர்குலையாமல் பாதுகாப்பதற்கு பிறப்பின் அடிப்படையிலான உயர்வு தாழ்வு என்கிற இந்த சமூக கட்டமைப்பை தகர்க்க விடாமல் தடுப்பதற்கு கோல்வாக்கரின் கனவை நனவாக்குவதற்கு வீர சாவர்கரின் செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு இந்து ராஷ்டிரம் என்பது தேவையாக இருக்கிறது. அதை அறிவிப்பதற்கு இன்றைக்கு அவர்களின் முன்னால் இருக்கிற மிகப்பெரிய முட்டுக்கட்டை எது என்றால் காங்கிரஸோ கம்யூனிஸ்டுகளோ அல்ல, திமுக போன்ற திராவிட கட்சிகளோ அல்ல. இவையெல்லாம் எதிர்க்கின்றன, விமர்சிக்கின்றன. இவற்றையெல்லாம் அவர்கள் தேர்தல் களத்தில் எதிர்கொள்கிறார்கள். ஆனால் அவர்களின் சனாதன கனவுகளுக்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக இருப்பது, இந்து ராஷ்டிர கனவை நனவாக்க விடாமல் தடுக்கும் வகையில் முட்டுக்கட்டையாக இருப்பது இந்திய அரசமைப்பு சட்டம் தான். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்பதுதான். எப்படி ஒன்றிய அரசுக்கு அதிகார குவிப்பை தருகிற அதே கான்ஸ்டிடியூஷன் டெல்லியிலே வலுவான ஒரு ஒன்றிய அரசு அமைய வேண்டும், அப்போதுதான் ஒரு இந்தியா என்கிற நாட்டை வடிவமைக்க முடியும் என்பதற்கான ஏதுக்களை தருகிற, ஏதுவான வாய்ப்புகளை தருகிற அதே கான்ஸ்டிடியூஷன் சனாதனத்திற்கு துளியில் இடம் கொடுக்காமல் மிக வலுவாக, மிக முக்கியத்துவம் வாய்ந்த கோட்பாடுகளை முன்மொழிகள். புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கு என்ன புதிய இந்தியா? சமத்துவ இந்தியா, சகோதரத்துவ இந்தியா கட்டமைக்கப்படுவதற்கு, சகோதரத்துவம் மலர வேண்டுமானால், சமத்துவம் இங்கு நிறுவப்பட வேண்டுமானால் சனாதனம் என்கிற கருத்தியல் வேறறுக்கப்பட வேண்டும். அதன் அடிப்படையில் நிறுவப்பட்டிருக்கிற சமூக அமைப்புக்கு எதிரான தாக்குதல் நடைபெற வேண்டும். அதற்கு மாவோயிஸ்டுகள் காடுகளில் பயிற்சி பெற்று ஆயுதம் தாங்கிய யுத்தத்தை நடத்துவது போல் அல்லாமல்